இங்க ஒரு கிளீன் பண்ற தொழிலாளி மார்க்கெட்ட சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தவறுதலா அங்க இருக்கிற ஒரு செவுத்த உடைச்சிடுறாரு. உள்ள பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா பணக்கட்டுகளா நிறைஞ்சிருக்கு. அவரு அதிலிருந்து ஒரு பண்டல மட்டும் எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. அப்புறம் அவரோட குடும்பத்த வெளியில கூட்டிட்டு போறாரு. அவங்கள மலைக்கு மேல கூட்டிட்டு போறாரு. படம் பார்க்க கூட்டிட்டு போறாரு. நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி தராரு. அந்த பணத்துல அவரோட கடன் எல்லாத்தையுமே அவர் அடைச்சு முடிச்சிடுறாரு. இப்போ அந்த ஆள் கிட்ட இருந்த எல்லா பணமுமே தீர்ந்து போயிருது. இப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போய் மார்க்கெட்ல ரொம்ப எலி தொல்லை அதிகமா இருக்கு. எலிய கொல்றதுக்காக நான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டோட சாவிய கேட்கிறாரு. கடைக்காரரும் எதையுமே யோசிக்காம சாவிய அந்த ஆள் கிட்ட கொடுத்துடுறாரு. உள்ள போன உடனே முதல்ல அவரு சோப்ல அந்த சாவியோட அச்சை எடுத்துக்கிறாரு. அப்புறம் எலி மருந்து வைக்கிற மாதிரி நடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து 2000 ரூபாயோட பண்டலை எடுத்துட்டு பேக்ல வச்சுக்கிறாரு. பணம் அங்கே இருந்தா எலி கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள கொஞ்சம் மருந்தையும் தூவி விடுறாரு. வெளியே வந்து சாவியை திருப்பி கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு செத்து போன எலிங்களை எல்லாம் எடுத்துட்டு போக திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த பணத்தை பொண்டாட்டி கிட்ட காட்டுறாரு. பொண்டாட்டி இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஆளு புது வேலைக்கு அட்வான்ஸ் வந்திருக்கு. இத பத்திரமா வை அப்படின்னு சொல்றாரு.